சிபிஎஸ்இ பாடப்பிரிவு தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பினார். தமிழகம் முழுவதும் புதிய தாழ்த்தள பேருந்துகளின் இயக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் துவாக்குடி, கே நகர், ஸ்ரீரங்கம் விமான நிலையம் உள்ளிட்ட வழித்தடங்களில் 3 புதிய தாழ்த்தள சொகுசு பேருந்து சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு பாடத்திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், பாடப்புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதினால் அறிவு வளருமா என்று கேள்வி எழுப்பினார். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் திட்டம் 2026-27ஆம் கல்வியாண்டில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ தேர்வு நடைமுறைகளில் பல மாற்றங்களை செய்து வருகிறது. அதன்படி இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு என்ற நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது நடப்பு கல்வியாண்டில் இந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. அதே சமயம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் திட்டம் 2026-27ஆம் கல்வியாண்டில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது.